கறி வந்துச்சு பாருங்கள். அதில் ஒரு 3 லெக் பீஸ் எடுத்துட்டேன் தனியாக. இதை வந்து சுட போகிறேன் நான். இந்த சுடுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, இது என்னென்னா சிக்கன் தூள், 65, கரம் மசாலா, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், காரப்பொடி, இது எல்லாத்தையும் கூட கலந்து அப்ளை பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதில் இதையும் சேர்த்து கலந்து அப்ளை பண்ணிக்கணும். நம்ம இந்த கறியில் கீரல் போட்டுட்டு அதை கேப்பில் வச்சு சாயந்தரம் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடணும். வச்ச பிறகு தான் சுடணும். 3/4 கிலோ கறி எடுத்ததில் 3 லெக் பீஸ் வச்சு தடவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் பாருங்கள். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே பட்டை மசாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறோம் பாருங்கள். பட்டை மசாலா போட்டாச்சு, கறி போட்டாச்சு, வதங்கிட்டு பாருங்கள். கறி போடுறோம், சிக்கன் தூள் கொஞ்சம் போடுறோம், காரப்பொடி, உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை. கொதிக்குது பாருங்கள். நல்லா கடன்னு இட்லிக்கு அப்படியே சூடாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேலே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே இட்லி பானில் கொஞ்சம் லைட்டாக வச்சு வேவிச்சிடணுங்க. ஏன்னா வேவிச்சாதான் அந்த கறியை உள்ளே எலும்பு வந்து வேகும். அதுக்கப்புறம் சுடலாம். இந்தமாரி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுடணும். கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்து லைட்டாக உப்பு போட்டுட்டு இந்த வேக வச்ச கறி எடுத்து இப்படி டிப் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் சுடுறதுக்கு. இப்படி டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்துடணும். இந்தமாரி கம்பியில் சொருகணும். அதுக்கப்புறம் தீ அதிகமாக வச்சு சுடணும். இந்தமாரி அடுப்பை சுட்டுடணும் பாருங்க. கம்பியில் குத்தி கறி ரெடியாக சுட்டாச்சு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் நைட் சாப்பாடு, இட்லி, சுட்ட கறி, சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.